ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் பி டு காட் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, யா அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவா, கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம். யாவே நமக்காக மனிதனாக தோன்றினார், நம்மளை ரட்சிப்பதற்காக என்று அர்த்தம். ஸோ அல்லேலூயானா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அர்த்தம். சரி, இந்த புதிய மாதத்தை கொடுத்ததான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருடைய நாம மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் the Lord is your keeper, the Lord is your shade at your right hand என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், the maker of heaven and earth. செய்தியினுடைய சுருக்கம் என்ன வேணுமா? இதெல்லாம் பார்ப்பீங்கள்ல, கதை சுருக்கம், சம்மரி அப்படின்லாம். செய்தியினுடைய சுருக்கம் என்னென்னா, இந்த சங்கீதத்தை எழுதினவர் யாரை கர்த்தர் பயன்படுத்தினாரோ அந்த பக்தன் பார்த்திங்கன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று அறிக்கை செய்து அவரை நோக்கி அவர் பார்க்கிறவராக அவர் காணப்படுகிறார். செய்தியினுடைய சுருக்கம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் யார் என்று சொன்னால் கர்த்தர். கர்த்தர் யார் என்று சொன்னால் இந்த பூமியிலே தாம் உண்டாக்கின ஜனங்களை ரட்சிக்கிறதற்காக ஒரு மனிதனாக வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் செய்தியினுடைய சுருக்கம். ஆனால் இதை நம்ம புரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் மற்றவர்களை விளக்குறதற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த நாளுடைய செய்தி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் கர்த்தர். யாரை காக்கிறவர், யாருடைய வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுமானால் முதல் 2 வசனங்கள் அதற்குரிய பதிலை நமக்கு கொடுக்கிறது. எப்படி வாசிக்கிறோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த மனுஷன் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பு வருகிற வசனங்களில் ஒரு வசனம் தான், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிரு. கண்களை மூடுவோமா? அவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவை இந்த அருமையான வேலைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் ஒரு மனதோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீங்க. இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்ததான விதைகளாக எங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்யும்படியாய் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தை அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். சரி, கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷன் என்ன அதிலிருந்து அறிந்து கொள்கிறோம்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான மனுஷன் அவனுடைய ஆத்மா காக்கப்படும் என்று ஒரு செய்தியில பார்த்தோம். 2 செய்தி முடிந்து விட்டது. 3வது செய்தி, கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷன் பிழைப்பான் என்று நம்ம பார்த்தோம். அடுத்து எல்லா ஒத்தாசைகளுக்கும் உபகாரங்களுக்கும் ஆதாரம் கர்த்தர் என்பதை மற்றொரு செய்தியில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இப்போ தேவனிடத்துல இருந்து ஒத்தாசைகளை பெற விரும்புகிறதான மனிதன், இந்த மனிதன் எடுத்துக்கோங்களேன், இவனுடைய சாட்சி தான், இவன் பேசுகிற காரியங்கள் தான், எப்படி இவன் தெய்வத்தை அறிந்திருக்கிறான், அவரை யார் என்று அறிந்திருக்கிறான், தன்னுடைய ஒத்தாசை உதவி எங்கிருந்து தனக்கு வருகிறது என்பதை எப்படி அவன் அறிந்த மனுஷனாய் காணப்படுறான். அப்ப கர்த்தர் அவனிடத்துல பேசி வாக்குத்தத்தங்களை கொடுத்தா என்னெல்லாம் கொடுத்தார் என்பதுதான் இந்த சங்கீதத்துல அடங்கி இருக்கிறதான காரியங்கள். அப்ப இந்த மனிதனுடைய சாட்சியிலிருந்தும் இவன் பேசுகிறதான இந்த காரியங்களிலிருந்தும் அல்லது கர்த்தர் இந்த மனிதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களிலிருந்து சிலவற்றை இந்த நாளிலே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை பெற விரும்பினதான இந்த மனுஷன், நம்மளும் அப்படித்தானே, தேவன் நமக்கு உதவி செய்யணும், ஒத்தாசை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம் இல்லையா? அப்போ அவரிடத்திலிருந்து ஒத்தாசை பெற விரும்புகிறதான அந்த மனுஷனிடத்துல ஒரு 3 காரியங்களை நம்ம இதில் பார்க்கிறோம்.
ஒன்று, ஒத்தாசைகளின் ஆதாரத்தை குறித்ததான அறிவுடையவனாய் காணப்பட்டான். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப். அதனாலதான் அப்படி ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னா ஏதோ பர்வதங்கள் மலைகளை பார்த்து அதை நோக்கி பார்க்கிறான் என்ற அர்த்தமா? அப்படி அல்ல என்று சொல்லி 2வது வசனத்தை சொல்றான். என்ன அப்படின்னா, எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்னா, என்னை உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான, சகலத்தையும் சிருஷ்டித்தான கர்த்தர் என்கிறவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறான். அப்படி ஆனால் இது ஒரு அறிவு. தன்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது, அதனுடைய ஆதாரம் என்ன, சோர்ஸ் என்ன என்பதை அறிந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அதனால்தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் என்று அவன் சொல்லுவது அவனுடைய அறிவை குறித்து காணப்படுகிற காரியம். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த அறிவை ஞானத்தோடு பயன்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அதனால்தான் பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வருமோ நான் அவரை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அவைகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறது என்ன? ஞானம். அதாவது அறிவை பயன்படுத்துகிற விதம். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுல்ல? அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? தனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்று அறிவதற்கு பெயரு அறிவு. ஆனால் அந்த ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கிறேன், என்னுடைய தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன், காத்திருக்கிறேன் என்று செய்கிறதான காரியம் என்ன? அதுக்கு பேரு ஞானம். அப்ப அறிவு இருந்தால் மட்டும் போதுமா? அந்த அறிவை என்ன பண்ணணும்? நாம சரியாய் பயன்படுத்துகிற விதத்துக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மனுஷனுக்கு தெய்வத்தை குறித்த அறிவும் காணப்பட்டது. அந்த அறிவை பாத்தீங்கன்னா அவன் ஞானமாய் பயன்படுத்தின விதத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறோம். 3வதாக பாத்தீங்கன்னா என்ன அந்த தன்மை காணப்படுது? விசுவாசம் உடையவனாக அவன் இதை அறிக்கை செய்கிறான், நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறான். அதுதான் 2வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் யார் என்று அறிந்து அவரிடத்துல பாத்தீங்கன்னா அவரை நோக்கி பார்க்கிற, விசுவாசிக்கிற, காத்திருக்கிற ஒரு தன்மை அந்த மனிதனிடத்துல காணப்படுது. அப்ப ஒத்தாசைகளை விரும்புகிறதான எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த காரியம் தெரிய வேண்டும். எங்கே நம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் யார் மேல விசுவாசம் உடையதாய் காணப்படணும், யாருக்கு காத்திருக்க வேண்டும் அந்த உதவியை பெற்றுக்கொள்கிறதற்கு என்கிற ஒரு அறிவு காணப்பட வேண்டும். சரி, இந்த நாள் செய்திக்கு நேராக நம்ம போவோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்று சொன்னால் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அதாவது தெய்வம் அல்லது தேவன் என்று சொல்லி அர்த்தம். இந்த சங்கீதத்தை எழுதினதான இந்த பக்தன், ஏன் பக்தன் சொல்றேன்னா தாவீதா அல்லது யாருன்னு நமக்கு தெரியாது, பெயர் இல்லை. அப்ப இந்த சங்கீதத்தை எழுதின அல்லது இந்த வேத வாக்கியங்களை எழுதினதான அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா சிருஷ்டித்த தெய்வத்தை அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. 2வது வசனம், வானத்தையும் பூமியையும் தன்னையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததான ஒருவரை கர்த்தர் என்று சொல்லி என்ன பண்றான்? அவன் அறிக்கை செய்கிறான். அதுதான் 2வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்க. இப்ப சிருஷ்டிகரான தெய்வத்தை பற்றி, அதாவது நம்முடைய பிதாவை பற்றி. சிருஷ்டிகரான தெய்வம்னா யாரு? நம்முடைய பிதா, எல்லாவற்றையும் உண்டாக்கின பிதா என்ற அர்த்தம். சிருஷ்டிகரான தெய்வத்தை பற்றி, அதாவது அல்லது நம்முடைய பிதாவை பற்றி வேதாகமத்துல நாம் அறிகிறதான சத்தியம் என்ன என்கிறதுதான் இந்த நாளில் நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம்? முடிக்க போகிறோம். அது இந்த மனுஷனிடத்துல இருந்து அல்லது இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். முதலாவது என்ன அப்படின்னா, அவர் ஒரு தேவன். ஏன் அப்படி சொல்றேன்? அவர் ஒரு தேவன் அப்படின்ட்டு யாரை கேட்டாலும் அவங்களுக்குரியதான நம்பிக்கையின் அடிப்படையில் ஒன்றை தெய்வம் என்று சொல்லுவார்கள். அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் ஒரு தேவன். He is God. இப்படிதான் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என்ன அறிந்து கொள்கிறோம்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் ஒரு தேவன் அல்லது ஒருவர். அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேவன் என்று பார்க்கிறோம். அடுத்து 2வதாக அவர் கர்த்தர் என்கிற தேவன். அந்த தேவன் யார் என்கிற கேள்வி வரும்போது அவர் கர்த்தர் என்கிற தேவன். He is God, the Lord. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இவனமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:4 தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்று சொல்லி என்ன எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்ற காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் சிருஷ்டித்தவரை குறித்து அங்க சொல்லும் போது
அந்த தேவன் யார் என்று சொன்னால் அந்த தேவன் கர்த்தர் என்கிறதான தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம். சிருஷ்டிகரை பற்றி மெய்யான விசுவாசிகளின் சாட்சி மிகவும் தெளிவுள்ளதாய் காணப்பட்டது. உதாரணத்துக்கு ஆபிரகாம். எல்லாரையும் எடுத்து பேச முடியுமா? பேசலாம், டைம் இருக்கும்போது பேசலாம். ஆனால் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அறியப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு மனுஷன் ஆபிரகாம். அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். சிருஷ்டிகரை பற்றி அவன் சொல்லுகிற காரியம். ஆதியாகமம் 14:23, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு சொல்றார், அல்லது சாட்சி பகர்றார், அல்லது தேவனை குறித்து அவர் இப்படியா சொல்றார். என்ன? வானத்தையும் பூமியும் உடையவரான உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப இவருக்கும் ஒரு அறிவு காணப்படுது. என்னன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருக்கு தானே வானமும் பூமியும் உடையது. வானத்தையும் பூமியும் உடையவரான தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர் யார் என்றால் கர்த்தர் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, அறிந்தவராக அறிக்கை செய்கிறார். சிருஷ்டிகரை பற்றி மெய்யான ஊழியர்களினுடைய சாட்சியம் அதை வண்ணமாகவே அது மிகுந்த தெளிவுள்ளதாக அது காணப்பட்டது. Let us see few examples. முதலாவதாக, சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்த மெல்கிசேதேக்கின் சாட்சி ஆதியாகமம் 14:19 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:19, அவனை ஆசீர்வதித்து, யாரெல்லாம் இந்த ஆபிரகாம் என்கிறதான இந்த விசுவாசியை, அவனும் ஒரு ஊழியக்காரன் தான், அவனை ஆசீர்வதித்து, இன்னொரு பெரிய ஊழியக்காரன் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராக்கிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்கிறார். அப்ப இந்த மெல்கிசேதேக்குக்கும் ஒரு அறிவு காணப்படுகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் ஒரு தேவன், அவர் தான் என்ன உண்மையான தேவன். உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான தேவன் யார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவைகளை உடையவரான ஒருவர் தான் தேவன் என்று சொல்லி அவருடைய நாமத்திலே ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறார். அடுத்து, தேவனுடைய ஊழியக்காரனாகிய எசேக்கியா ராஜாவினுடைய சாட்சி. இவர் ஒரு ஊழியக்காரர் தானே, ராஜாவா இருந்தாலும் ஆசாரியனா இருந்தாலும் எல்லாருமே என்ன ஊழியக்காரர்கள் அல்லவா. அப்ப எசேக்கியா ராஜா எப்படி சாட்சி சொல்றாருன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர் கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இப்ப எசேக்கியா என்கிறதான பக்தன் ராஜாவாய் காணப்பட்டாலும் அவனுக்கு என்ன ஒரு அறிவு காணப்பட்டது, அல்லது தேவனை அவன் எப்படியாய் பார்க்கிறான்னு சொன்னால் கர்த்தர் என்று சொல்லி அறிந்து, இவர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்றும், இந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் அவர்தான், ராஜ்யம்னா என்ன, பரலோக ராஜ்யமா இருந்தாலும் பூமியிலே காணப்படுகிற பூமியின் ராஜ்யங்களாய் இருந்தாலும் வெட்கெல்லாம் உடையவர் யாரு, தேவனாய் இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உண்டாக்கினதான கர்த்தர் என்கிறவர் என்று அந்த ஊழியக்காரன் சாட்சி சொல்றார். 3ஆவதாக, தேவனுடைய ஊழியக்காரனாகிய எரேமியா தீர்க்கதரிசி, அவருடைய சாட்சியை நீங்க பாப்பீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி எரேமியா எழுதுறார். என்ன எழுதுறார்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த வார்த்தை. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் அப்படின்னா நீர் தான் தேவன், உம்முடைய மகாபலத்தினாலும் எப்படி இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர் என்று எரேமியா சொல்றாருன்னா, உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும், நீட்டப்பட்ட புயம்னா என்ன, ஸ்ட்ரெச்ட் அவுட் ஆர்ம் என்று அர்த்தம், இந்த கரம் அப்படின்னு அர்த்தம். உம்முடைய நீட்டப்பட்டதான உம்முடைய புயத்தினாலும் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். மலையெல்லாம் செய்ய முடியும், அப்படியாக நீங்க இந்த வானத்தையும் பூமியை நீங்க உண்டாக்கினீங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பயன்படுத்தி இந்த பூமி வானம் எல்லாத்தையும் உண்டாக்கினார் அப்படின்லாம் வாசித்திருக்கீங்களா?
நீங்கள் வாசிக்கலன்னா நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், அதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீங்க? எபிரேயர் 1:2 எப்படி வாசிக்கிறோம்? கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், பேசினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். எபேசியர் 3:11 முதல் பகுதி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று எபேசியர் 3:11 வாசிக்கிறோம். கொலேசியர் 1:16 வாசிக்கிறோம். அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் மான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 3 வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு வாசித்தேன். எல்லாத்துலையும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒருவர் இன்னொருவரை கொண்டு உண்டாக்கினார் என்ற அர்த்தம் அல்ல. எரேமியால வாசிக்கும் போது நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் தேவனாய் இருக்கிறார், அவர் மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும், அதாவது கரத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று சொல்லி, இதற்கு பார்த்தீங்கன்னா ஒருவர் இன்னொருவரை கொண்டு உண்டாக்கினார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போகும்போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு அவங்க பரிமாறிட்டு இருந்துப்பாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, சர்வ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் சில நேரங்களில் அவர்களை பார்த்து கேட்பது உண்டு, சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு நான் கேட்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ளார அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க, இங்கே போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், இவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. அவங்க நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லுகிறது உண்டு. அப்போ இவர்களிடத்துல நான் நீங்கள் வலது கையில் சாப்பிட்டீங்களா, இடது கையில் சாப்பிட்டீங்களா, ஸ்பூனை வச்சு சாப்பிட்டீங்களா, இப்படிலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, எனக்கு இவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியணும், அவ்வளோதான். அப்போ அவர்களும் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதானே ஒழிய நான் என்னுடைய வலது கையினால் எடுத்து நான் சாப்பிட்டேன், வலது கையில் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்றதுன்னா என்ன, ஆகாரத்தை வாயில் போட்டு அதை மென்று சாப்பிட்றது, உள்ளே போய் அது செரிக்கிறது, இதுதானே ஆகாரத்தை உண்கிறதான காரியம். அது பார்த்தீங்கன்னா வலது கையோ இடது கையோ ஸ்பூனோ அல்லது யாரோ ஊட்டி விட்டோ சாப்பிட்றதுன்றது அங்கே பாயிண்ட் கிடையாது. அதே போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்னா ஒரே தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி அர்த்தம். அவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலே உண்டாக்கினார், தன்னுடைய மகா பலத்தினாலே உண்டாக்கினார் அப்படின்ற வார்த்தையும் ஒண்ணுதான். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் இன்னொரு நபரை கொண்டு சிருஷ்டித்தார் என்ற அர்த்தம் அல்ல. ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப நான் கேட்கிற வார்த்தை, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா அவர்கள் உடனே யோசிக்கிறது இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா வலது கையில எடுத்து சாப்பிட்டாரான்னு கேட்கிறாரா அப்படின்லாம் யோசித்து நீங்க பதில் சொல்வதில்லை. அதே போலதான் இந்த வேதத்திலே காணப்படுகிற இந்த வார்த்தைகளின் அர்த்தமும், தேவன் ஒருவர், அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஒருவராய் நம்மளை படைத்தவர், அவர் ஒருவராய் நம்மளை ரட்சிக்கிறவர், அவர் ஒருவரே நம்மளை நியாயம் தீர்க்கிறவர், அவர் ஒருவரே நம்ம மத்தியிலே உலாவுகிறவர். ஹல்லேலூயா. அப்ப அதை தான் பாத்தீங்கன்னா எரேமியா சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்க போய் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு இவரை கொண்டு எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொன்னோன்னே நீங்க பயந்துராதீங்க, இன்னொரு நபரை கொண்டு உண்டாக்கினார். நமக்கு 2 தெய்வங்கள் உண்டு, இருவரையும் மகிமைப்படுத்தணும், இருவரையும் போற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால், நான் சுருக்கமாய் ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் சொன்னால் சிருஷ்டித்தவர் அவர் ஒரு தேவன். அந்த தேவனை எவனமாய் சொல்லுகிறார் சங்கீதத்தை எழுதினவர்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது கர்த்தர், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், அந்த கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து அந்த கர்த்தர். அதாவது மனிதர்களை ரட்சிக்க, அல்லது தாம் சிருஷ்டித்த மனிதர்களை ரட்சிக்க ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததாக கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்களுடைய சாட்சி எப்படியாய் காணப்பட்டது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகரை குறித்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே,
நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னபோது, இவரை அன்றி இந்த பூமியிலே வாழ்கிற மனுஷர்களுக்கு இந்த நாமத்தை அன்றி வேறொரு நாமத்தினால ரட்சிப்பு என்பது கிடையாது, அப்படி கொடுக்கப்படலை என்ற காரியத்தை குறித்து பேசின பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, அதை கேட்டு ஒருமனப்பட்டு என்ன பண்றாங்க, தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, தேவனை நோக்கி சத்தமிட்டு எப்படி கூப்பிட்டாங்க, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவற்றையும் உண்டாக்கினதான தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவர்கள் சொன்னார்கள். இது வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் வந்து சத்தியத்தை அறிவித்த போது மனம் திரும்பினதான அந்த ஜனங்களுடைய சாட்சி, சீசருடைய சாட்சியாய் காணப்படுது. அப்ப அப்போஸ்தலர்கள் சாட்சியாக அவருக்கு காணப்பட்டது மாத்திரமல்ல, சிருஷ்டிகரை பற்றிதான சத்தியத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். நீங்க அதற்கு மேலே இருக்கிறதான அப்போஸ்தலர் 14 15ஆம் வசனத்தை நீ போய் வாசித்து பாருங்களேன். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏன் என்று சொன்னால், இவர்கள் மூலமாய் அற்புதங்கள் நடந்த போது இவர்களை வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்கள் பூமிக்கு இறங்கி வந்துட்டாங்க, நம் முன்னாடி தோன்றி இருக்கிறாங்க என்று சொல்லி இவர்களை என்ன பண்றாங்க, பணிந்து கொள்ள வந்து அறியாமையினாலே பார்க்கும் பொழுது அவர்கள் பேசுகிறார்கள், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இதான் அப்போஸ்தலர்கள் பண்ணிதான பிரசங்கம். என்னன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான அந்த ஜீவனுள்ள தேவனிடத்துல நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவர்கள் பிரசங்கித்தார்கள். கேள்வி வரலாம், யார் ஜீவனுள்ள தேவன்? யாரை ஜீவனுள்ள தேவன் என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள்? அப்படி அதற்கு மேல போய் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் அங்கு அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவரை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினதான ஜீவனுள்ள தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்தான் அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப 13ஆம் வசனத்துல 2வது போய் வாசிக்கிறோம், அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் செய்தார். அப்ப அப்போஸ்தலர்கள், ஆதி கிறிஸ்தவ ஊழியர்கள், சீஷர்கள் அத்தனை பேரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர், அதாவது பிதாவை குறித்து அவ்வளவு அறிவுள்ளவர்களாய் காணப்பட்டது மாத்திரமல்ல, சாட்சியாய் இருந்தது மாத்திரமல்ல, அவரை என்ன பண்ணார்கள், அவர்கள் பிரசங்கிக்கிறவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். அடுத்ததாக, சிருஷ்டித்தல் என்பது சிருஷ்டிகருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இப்போ மகிமை, நம்ம ஒரு பாடலை கூட இப்போ பாடணும் இல்லையா, ஆராதனை வேளையில, உமக்கு மகிமை தருகிறோம் அப்படி சொல்லி பாடணும். மகிமை தருகிறோம்னா என்ன அர்த்தம்? உமக்குரிய மகிமையை நாங்கள் வச்சுக்க மாட்டோம், மகிமையை உமக்கு செலுத்துகிறோம், உண்மை குளோரிஃபை பண்ணுகிறோம். உமக்குரிய கனத்தை நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை, உண்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவர் வந்து ஸ்தோத்திரத்திற்கும் துதிகளுக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறார். அதை ஒரு மனுஷன் எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப அவர் தான், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் அதற்கெல்லாம் பாத்திரர் என்று சொல்லி நீங்க வேதத்துல நீங்க வாசிப்பீங்க. அப்ப சிருஷ்டிகருக்கு இது மிகப்பெரியதான ஒரு மகிமை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுகு பாக்குறீங்க, கழுகுக்கு எது வந்து மகிமை? உயரத்துல பறக்கிறது இல்லை, உயரத்துல பறக்கிறது. எவ்வளவுதான் விண்டு இருந்தாலும் அதெல்லாம் கிழித்து கொண்டு உயரத்துல பறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதற்கு மகிமை. அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா வந்து பார்க்கறது அதனுடைய மகிமை. அங்க காணப்படுகிறதான அந்த இறைய அந்த ஒரே டைம்ல வந்து அப்படி அடிச்சு அப்படி தூக்குறது வந்து அதுக்கு என்ன மகிமை, அப்படிதானே? இப்போ காகங்கள் பாக்குறீங்க, காகங்களுக்கு எது மகிமை? அதுவும் கிளியை போலயே பழங்களை சாப்பிட்டால் அதற்கு மகிமையா? அது ஒரு ஸ்கேவெஞ்சர் பேர்டு இல்லை, அது அசுத்தமானது, எல்லாவற்றையும் என்ன பண்ணும், அது சாப்பிடும். இப்போ நாய் வளர்க்குறீங்க, நாய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய தன்மை என்ன? அது லாயலாக இருக்கணும், நன்றியோடு இருக்கணும். ஆனால் வளர்க்குறவங்களே கடிச்சு வச்சா ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அதற்கென்று ஒரு தன்மை உண்டு அல்லவா? புலி பார்க்குறீங்க, புலியும் பூனையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரேஷியோ அப்படியே குறைச்சி அப்படியே சின்னதாக கொண்டு வாங்கலாம், எப்படி இருக்கும்? எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புலியினுடைய அதே ஷேப்பில் தான் என்ன காணப்படும், பூனை. அல்லது பூனையை அப்படியே பெருசாக்கி ரேஷியோ அதிகமாக்கி நீங்கள் பாருங்க, அப்படியே பெரிய. ஆனால் ரெண்டுத்துக்கும் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான தன்மைகள் உண்டு அல்லவா?
அப்ப அது எதற்காய் படைக்கப்பட்டது, அதனுடைய குணம் என்ன, அதனுடைய குணத்தை அது காமிச்சாதான் அதுக்கு என்னன்னு மகிமை. அப்ப சிருஷ்டிகருக்கு எது மகிமை? சிருஷ்டித்தல் சிருஷ்டிகருக்கு மகிமை. ரட்சகருக்கு எது மகிமை? ரட்சிப்பது ரட்சகருக்கு மகிமை. நியாயாதிபதிக்கு எது மகிமை? பட்சபாதம் இல்லாமல் நியாயம் விசாரிப்பது நியாயாதிபதிக்கு மகிமை. நம்ம இன்றைக்கு சிருஷ்டிகரை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம், பிதாவை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப சிருஷ்டித்தல் என்பது சிருஷ்டிகருக்கு மகிமை. யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 2வது பகுதி மாத்திரம் வாசிக்கிறேன். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். பூரித்தார்னா என்ன? இப்ப ஆரம்பத்துல கூட நான் எல்லாம் கொஞ்சம் ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, சிலர்லாம் சீரியஸா உட்காந்துருக்கீங்க. உங்க முகத்தை ரொம்ப சீரியஸா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நானும் ரொம்ப சீரியஸா தானே பண்ணோம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, கற்றுக் கொடுக்கறதுக்கு. அப்ப கர்த்தர் பூரித்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். என்ன பூரித்தார்னா என்ன? சந்தோஷப்பட்டார். அவ்வளவு பார்த்தீங்கன்னா மேன்மையாக மகிமையாக அவருக்கு காணப்பட்டது. அப்ப சிருஷ்டிகர் என்று சொன்னால் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா சிருஷ்டித்து முடிச்ச உடனே உண்டாகிறதான ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தியை பாத்தீங்கன்னா அது கொடுக்கிறது. அப்ப எது தேவனுக்கு மகிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய காரியம். நம்ம அவரை துதிக்கிறது, கனப்படுத்துறது, அவர் விரும்புகிறபடி நம்ம நடக்கிறது எல்லாம் தேவனுக்கு மகிமை தான். ஆனா தேவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன மகிமை? நம்ம பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 58 ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஒரு இடத்துல வாசிக்கிறோம், 43 நினைக்கிறேன். நான் என்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் ஜனங்களை கொண்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு அர்த்தம், நம்மளை படைத்தது, நம்மளை உருவாக்கினது ஆண்டவரை சிருஷ்டித்த தேவனுக்கு அது மகிமையாக அது காணப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஓய்வு நாள்னா 7ஆவது நாள் இல்ல, இளைப்பாறுதலின் நாள். நம்ம 6 நாள் வேலை பண்ணிட்டு ஒரு நாள் நமக்கு லீவு கிடைக்குது. ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும் போது ரெஸ்ட் டே. ஃபார் எக்ஸாம்பிள், டிபெண்ட்ஸ் ஆன் த கேலண்டர், டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா இருக்கலாம், சில இடத்துல சனிக்கிழமை ஓய்வு நாளா இருக்கலாம், சில இடத்துல மிடில் ஈஸ்ட் அது வெள்ளிக்கிழமை ஓய்வு நாளா இருக்கு. ஓய்வு நாள்னோட உங்களுக்கு என்ன தோணும்? ஓய்வு நாள்னா நல்லா என்ன பண்ணணும்? நமக்கு பாத்தீங்கன்னா மற்ற நாள்ல இஷ்டமானதை செய்ய முடியாது. ஓய்வு நாள் என்ன பண்ணலாம்? இஷ்டமான செய்யலாம். அது ஒருவேளை தூக்கமாயிருக்கலாம், அல்லது நம்ம விரும்பின இடங்களுக்கு செல்வதாயிருக்கலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா ஓய்வு நாள், இளைப்பாறுதலின் நாள், ரெஸ்ட் டே அப்படின்னோடனே நமக்கு தோன்றுகிற காரியம் அதுதான். ஆனால் வேதத்துல ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் அப்படி நீங்க வாசிப்பீங்க ஏசாயா 58. அப்போ ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இஷ்டமானதை செய்யறதுக்காக நமக்கு ரெஸ்ட் டே வித்தியாசமா இருக்குல்ல. அப்ப நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், நமக்கு இஷ்டமானதை செய்யறதற்கு நமக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? லீவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அல்லது நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார், எதற்காக ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு இஷ்டமானதை செய்யறதுக்கு இல்ல, அவருக்கு இஷ்டமானதை செய்கிறதற்கு நம்ம அட்லீஸ்ட் பிரயாசப்படுகிறோமா. அதான் பாத்தீங்கன்னா சபை கூடுதலை விட்டு விட்டா அது பாவம்னு ஏன் வேதத்துல போட்டிருக்கு? சிந்திச்சிருக்கீங்களா? சபை கூடுதல் என்பது ஓய்வு நாளிலே காணப்படுகிறதான காரியம். அப்ப சபை கூடுதலை நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதிருங்கள். அதற்கு கற்றுக் கொடுக்கிறது, எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிக்கிறது என்று பல காரியங்கள் பாத்தீங்கன்னா அந்த நாளில் நியமிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு இஷ்டமானதை செய்யறதுக்கு சபை கூடுதல் இல்லை. நமக்கு இஷ்டமானதை செய்கிறதற்கு ஓய்வு நாள் என்பது நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஏசாயா 58:13 மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கோம், உனக்கு இஷ்டமானதை செய்யறதுக்கு அல்ல, நீ எங்கெல்லாம் ஓடுறியோ அங்கெல்லாம் ஓடுறதுக்கு அல்ல, அந்த நாள் நான் உனக்கு கொடுத்திருக்கிற நாள் என் சமூகத்தில் நீ கூடும்படியாய், என்னை நோக்கி பார்க்கும்படியாக அந்த நாள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அவருக்கு என்ன இஷ்டமோ அதை செய்கிறதுக்கு அந்த நாள் நம்ம பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு மகிமையை நாங்கள்
உமக்கு மகிமை தருகிறோம் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள வார்த்தையாக காணப்படுது. இல்லை அப்படின்னு சொன்னா கிடையாது. சரி, சிருஷ்டிக்கப்பட்டதான தேவனுக்கு, சிருஷ்டித்த தேவனுக்கு சிருஷ்டிப்பே மகிமை இல்லையா? அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கு எது மகிமை? சிருஷ்டிக்கப்பட்டதான நமக்கு எது மகிமை? வாசித்து பாருங்க. ரோமர் 2:10 இப்படி வாசிக்கிறோம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப யூதரும் கிரேக்கர்னா அப்படின்னா யாரா இருந்தாலும் என்று அர்த்தம், அப்படிதானே? இந்த பக்கம் உட்காந்துருக்க ஆண்களாக இருந்தாலும், இந்த பக்கம் உட்காந்துருக்க பெண்களாக இருந்தாலும், முன்னாடி உட்காந்துருக்க சிறுவர்களாக இருந்தாலும், சிறுவர்னா கோபமா இருக்கோ, வாலிபர்களாக இருந்தாலும், என்னவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், மனுஷனா இருந்தா, மனுஷியா இருந்தா, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியணும்னா, நன்மை செய்யறதுனா என்ன அப்படின்னு புரியணும்னா, நீங்க அதற்கு மேல் இருக்கிற 6லேருந்து 9 வரைக்கும் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். உண்மைதானே? அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். விசுவாசியா இருந்தால் அதுக்குரிய பலன், அவிசுவாசியா இருந்தால் அதற்குரிய பலன். ஏன்னா அங்கதான் அது போய் கடைசியில் முடிய போகுது. ஆண்டவர் வரும்போது விசுவாசியாய் நிற்கிறானா அவிசுவாசியாய் இருக்கிறானா, அங்கதான் போய் முடிய போகுது. 7வது வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொன்னா, தேடுகிறவர்களுக்கு. நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தேடணுமா? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். தொடர்ந்து பாருங்க. 8, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். யார் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க? நீங்க பயங்கர ஃபைட்டர்ஸ்லாம் நினைக்காதீங்க. சும்மா இருதயத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டப்பானா இருப்பாங்க. என்னதான் நீங்க சத்தியத்தை சொன்னாலும் சத்தியத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து நிற்பாங்க. அவர்களை வேதம் என்னவாய் பார்க்கிறது? சண்டைக்காரர்கள் என்றுதான் அவர்களை பார்க்கிறது. கன்னத்துல அறையிறதோ, கோல் எடுத்து அடிக்கிறதோ, குத்துறதோ, இது மாத்திரம் சண்டை கிடையாது. சத்தியம் உனக்கு அறிவிக்கப்படுகிறது, இது உண்மை என்று தெரிகிறது. ஆனால் எதிர்த்து நிற்கிறாய் அல்லவா? அதை ஏற்றுக்கொள்வதற்கோ அறிக்கை செய்கிறதற்கோ இஷ்டப்படாம எதிர்த்து நிற்கிற மனப்பான்மை உள்ளதான மனுஷனோ மனுஷியோ, அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்கள் வேதம் சொல்வது சண்டைக்காரர். ஏன்? சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு யூதரும். அர்த்தம் என்ன? திரும்பவும் யாரா இருந்தாலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். இதை சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மையை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர் கர்த்தர் என்று அறிந்து, கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறதான அந்த காரியம் முதலாவது மனுஷனுக்கு நன்மையா. நமக்கு எல்லாம் எது தெரியுமா? அது பெரிய மகிமை. நம்மளெல்லாம் உண்டாக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பூமியில அநேக நேரங்கள் நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மறந்து போயிடுவோன்னு எழுதி வர என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் நாம ரட்சிக்கப்படாதபடிக்கு நாம அழிக்கப்படுவோம் என்று சொன்னார், நரகத்திலே அழிக்கப்படுவோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு மகிமையா? அல்லது இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை அறிந்து இங்க சொல்லுகிறபடி அவரை தேடுகிறவர்கள், நற்கிரியை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், மகிமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி அவரை தேடி கண்டடைந்து அவர் மேல விசுவாசத்தை வைக்கிற மனுஷன் கடைசி நாள்ல அவன் காக்கப்படுவான். அது மகிமையா? எது நினைக்கிறீங்க மகிமைன்னு? நிச்சயமா காக்கப்படுவதானே. அப்ப நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில வாழ விட்டு இருப்பதனுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? சிருஷ்டித்த தேவன் நம் அழிவிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி நம்மை நோக்கி இந்த சத்தியத்தை அனுப்புறார். பாத்தீங்களா? அந்த சத்தியத்தை நாம ஏற்றுக்கொள்ளுகிறதான காரியம் அதான் நற்கரிய. அதுதான் அழியாமையை தேடுகிறதான காரியம். அதுதான் பாத்தீங்கன்னா மனுஷன் மகிமையை தேடுகிறதான காரியம். அப்ப எல்லா மனுஷனுக்கு எது மகிமை அப்படின்னு சொன்னா, அவன் ரட்சிப்படைய வேண்டும், சத்தியத்தை அவன் ஏற்க வேண்டும். சிருஷ்டிகருக்கு எது பெரிய மகிமை? சிருஷ்டிப்பு. அவர் சிருஷ்டித்தான மனுஷன் விழுந்து போனான்ல, அவனுக்கு எது மகிமை? சிருஷ்டிகரை இன்னார் என்று அறிந்து அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து
அவனுடைய ஆத்மா காக்கப்படுகிறது அல்லவா, அது மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. சரி, மெய்யான தெய்வத்தினுடைய சாட்சி, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் ஒரு சாட்சியை சொல்றார் தன்னை குறித்து. எரேமியா 23:24 எப்படி வாசிக்கிறோம்? யாவனாகிலும் who ever it is தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக்சுவலா கேட்கிறாருன்னு அர்த்தம். யாரா இருந்தாலும் அந்த மனிதனோ மனுஷியோ நான் காணாதபடிக்கு மறைவிடங்களிலே தங்களை மறைத்து கொள்ள கூடுமோ? ஏன் முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர், அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். அப்ப அவர் உண்டாக்கினதான இவைகளிலிருந்து நம்ம தப்பித்து வேற எங்கேயாவது போயிட முடியுமா? வேற்று கிரகத்துக்கு போன தப்பிட முடியுமா அப்படின்னு சொன்னா, அந்த வேற்று கிரகம் கூட என்னது, அவர் உண்டாக்கின எந்த சேட்டலைட்டுக்கு போனாலும் மூணுக்கு போனாலும் நாம் பார்க்கிற எந்த நட்சத்திரங்களை போய் நம்ம உட்கார்ந்தாலும் கூட என்ன பண்ண முடியாதான், நம்மை அவருக்கு மறைத்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? எல்லாவற்றையும் உண்டாக்கினவரான தேவன் அவர். அப்படின்னு என்ன பண்றார்? அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். அதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, வானத்தையும் பூமியை நான் உண்டாக்கினபடினாலே நான் அவைகளெல்லாம் நிரப்பி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா எங்கேயுமே நீ ஓட முடியாது என்று ஆண்டவர் சொல்றார். இது அவரை குறித்து அவர் சொன்னதான சாட்சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பரலோகத்தினுடைய தூதன், பரலோகத்துல தூதர்கள் காணப்படுறாங்கல்ல, அதுல பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த தூதன் ஒருவனுடைய சாட்சி வந்து வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 7வது வசனம், வெளிப்படுத்தல் 10:7, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அவனுடைய சாட்சி அல்லது தேவனை குறித்ததான அவனுடைய அறிவும் அறிக்கையும் எவ்வண்ணமாய் காணப்பட்டது என்று சொன்னார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் மேல் ஆணையிட்டு அவன் பேசினான். இது வந்து பரலோகத்தில் காணப்படுற ஒரு தூதனுடைய சாட்சி. ஒரு கேள்வி வரலாம், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் யார் அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அது யார் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். உடனே உங்களுக்கு வந்து தோணலாம், அவர் தான் நமக்காக மரித்தாரே. இன்னைக்கு வேற என்ன நாள்? இன்னைக்கு வேற பெரிய வெள்ளி, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தது நினைவு. அவருடைய மரணம் சரீர பிரகாரமாக உண்டானதான, அவர் மாம்சத்திலே கொலையுண்டார். அவர் சரீரத்தில் வெளிப்பட்டதனுடைய காரணமே என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு, நம்முடைய பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் என்கிற அவருடைய வார்த்தையின்படி மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் வெளிப்பட்டார். அந்த சரீரம் அதற்காக தான். அந்த சரீரத்தை என்ன பண்ணார்? அவரு கொலையுண்ண ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை என்ன பண்ணாரு? அவர் எழுப்பி காண்பித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்பது சரீர பிரகாரமாக உண்டானதான மரணம். ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஒருவர் உண்டு அப்படின்னு சொன்னா, சாவாமை உள்ள தேவன் அப்படின்னா அது யாரை குறிக்குதுன்னா, திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரையே குறிக்கிறது. உங்களுக்கு வந்ததுன்னா ஆதார வசனத்தை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசுறாரு யோவான்ட்ட, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு பேசுறாரு. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஏதாவது புரியுதா? இல்ல முரண்படுகிற மாதிரி இருக்க வசனம். மரித்தேன் ஆனால் உயிரோடு எழுந்திருக்கிறேன் அப்படி சொன்னா அதுல வந்து ஒரு அர்த்தம் நமக்கு காணப்படுது. சதா காலம் உயிரோடு இருக்கிறவனா என்ன அர்த்தம்? சதா காலம் உயிரோடு இருக்கிறவனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்னென்ன தமிழா சொல்லி கொடுக்கணும். சதா காலம் உயிரோடு இருக்க. இப்ப நித்திய பிதானா என்ன அர்த்தம்? நித்திய பிதா அப்படின்னா என்ன மீனிங்? எப்பயுமே அவர் மட்டும்தான் பிதா, நம்மளை உண்டாக்கின தெய்வம்னு அர்த்தம். அதே போல சதா காலம் உயிரோடு இருக்கவர்னா காலத்திற்கு அப்பாற்பட்டு, அல்லது நான் காலத்தை வைத்து தான் பேசுவேன்னா எல்லா காலத்திலும் சிலுவையில மறிக்கும் போது கூட உயிரோடு இருக்கிற. அதான மீனிங் அதுக்கு. சிலுவையில மறிக்கும் போது எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அதனாலதான் சொன்னேன், வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் கொலை உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மாம்சத்திலே கொலை உண்டார். அதாவது இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக பலியிடப்பட்டது அப்படின்றது அர்த்தம்.
அதனால தேவன் மரித்துட்டாரா? நீ கஞ்சி போட்டுருவோமா? அப்படி அல்ல. தேவன் மரிக்கவில்லை. அவர் மனிதனாக காணப்பட்டு அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சரீரத்தை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. அதற்கு ஒப்பாக தான் அப்போ பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? அப்ப சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள மரித்தேன், உனக்காக மரித்தேன். இன்னும் புரியுது, உனக்காக, இந்த ஜனத்திற்காக நான் மரித்தேன். ஆனாலும் நான் யார் தெரியுமா? இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய். அப்ப ஜீவன் உள்ளவர், நீண்ட ஆயுஷ் உள்ளவர் அப்படிலாம் நீங்க வாசிப்பீங்க. எங்க? தானியேல் புஸ்தகத்துல நீண்ட ஆயுஷ் உள்ளவர், ஜீவன் உள்ள தேவன், சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் அப்படின்னா அவருடைய பேர் யாருன்னா, யோசிக்காதீங்க. பரலோகத்துக்கு போய் நீ தேட வேண்டாம், சமுத்திரத்துக்கு அப்பால போய் நீங்க என்ன பண்ண தேட வேண்டாம். அவருடைய பேர் என்னன்னா ஏசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா வேதத்துல இவ்வண்ணமாக தான் எழுதப்பட்டிருக்கு, நமக்காக சிலுவையிலே மரித்தவர் தான், அதாவது தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தவர் தான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறதான தேவன், சாவாமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, பரலோகத்துல தொழுது கொள்ளப்படுகிறவர் யார்? பரலோகத்துல யார் தொழுது கொள்ளப்படுவா? தேவன் இல்லையா? எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். எப்படி சொல்லலாம்? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் தான் பரலோகத்திலே தொழுது கொள்ளப்படுகிறவர். அவர் யாரு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆதாரம் என்ன? வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் நீங்க போய் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 9-10. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்னன்னா, சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் அவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 4:9 என்ன வாசிக்கிறோம்? சிங்காசனத்தின் மேல ஒரு வீற்று இருக்கிறார். அவர் யாரா? சதா காலங்களிலும் உயிரோட இருக்கிறவராம். அங்கே காணப்படுகிறதான பரலோகத்தில் காணப்படுகிற ஜீவன்கள், மூப்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள், வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள், தொழுது கொள்ளுகிறார். அதனால தான் இந்த வசனம் புரியணும்னா 1ஆவது அதிகாரத்தில் காணப்படுற 18ஆவது வசனம் புரிய வேண்டும். என்னன்னா, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது நான் தான் என்று இயேசு கிறிஸ்து யோவானிடத்துல பேசின அந்த வார்த்தை புரிந்தால்தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான அந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது புரியும். பரலோகத்திலே தொழுது கொள்ளப்படுகிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது நமக்கு புரியும். 5ஆவது வசனம் 5ஆவது அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 5:14 எப்படி வாசிக்கிறோம்? அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப பரலோகத்துல தொழுது கொள்ளப்படுகிறவர் தேவன், நம்மை உண்டாக்கின பிதா என்று சொல்லப்படுகிறவர். இந்த சங்கீதத்தை எழுதுகிறதான அந்த மனுஷன் சொல்லுகிறபடி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் பரலோகத்திலே ஆராதிக்கப்படுகிறவரும் தொழுது கொள்ளப்படுகிறவருமாக அவர் காணப்படுகிறார் என்பது உண்மை. அவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பரலோகத்துல இருந்து ஒரு செய்தி வந்தது. பூமியிலே வாசம் பண்ணுகிற மனுஷருக்கு பரலோகத்துல இருந்து ஒரு நித்திய சுவிசேஷம் என்கிற செய்தி பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. இது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். வெளிப்படுத்தல் 14:6. பின்பு வேறொரு தூதன், இவன் முன்னாடி சொன்னவங்க கிடையாது, இன்னொரு தூதன், வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. ஒரு நித்திய சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரலோகத்திலிருந்து இந்த தூதன் கொண்டு வரான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்களேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற யாருக்கு? சகல ஜாதிகளுக்கும். சகல ஜாதிகளுக்கும் என்ன? எல்லா நேஷன் என்று சொல்லி அர்த்தம். நம்ம இந்தியாவில் பார்க்குற மாதிரி இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது. ஜாதினா நேஷன்ஸ் என்று அர்த்தம், தேசத்தார்னு அர்த்தம். சகல ஜாதிகளுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும். அந்த நேஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிறதான டிஃப்ரெண்ட் இன குழுக்கள் காணப்படுதில்ல, கோத்திரங்கள் அவைகளாக இருந்தாலும்
பாஷையின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டதான கூட்டங்களாய் காணப்பட்டாலும் சகல பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை என்ன பண்ணா அவன் கொண்டு வந்தான். அது என்ன நித்திய சுவிசேஷம்? சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தினா என்ன? என்ன நற்செய்தி கேட்டிருக்கீங்க? எதுக்கு நற்செய்தி? ஃபர்ஸ்ட் எதுக்கு நற்செய்தி? நற்செய்தி ரட்சிக்கப்படுவதற்கு இல்லையா? என்ன அப்படின்னா எப்படிதான் சொல்லப்படுச்சு? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, எல்லாம் உள்ள போயிடலாம் அப்படின்னா அப்படி அல்ல. என்னன்னா சொல்லுகிற செய்தியை நீங்கள் விசுவாசித்து அப்படின்னா ஒரு செய்தி சொல்லப்படுது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது மட்டும் செய்தி கிடையாது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, யார் வேணா உள்ள போகலாம். எப்படி உள்ள போகலாம் அப்படின்னு சொன்னா, சொல்லுகிற இந்த சத்தியத்தை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால், மனம் திரும்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாய் என்றால் நீ என்ன பண்ணலாம்? உள்ள போகலாம். சரி, அந்த செய்தியில என்ன சொல்லப்பட்டுச்சு? அந்த செய்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு? அவர் என்ன செய்தார் இந்த பூமியில என்று சொல்லப்பட்டது. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டது. அப்ப தேவன் மேல விசுவாசம் வைக்கிறனா, உனக்காக அந்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். அவருடைய பெயர் இது. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வச்சா நீ என்ன பண்ணலாம்? ரட்சிக்கப்படலாம், அவருடைய பிள்ளையாகலாம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கார்? அவரு உனக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? இப்ப நமக்கு தெரியும் சுவிசேஷம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற காரியம், அதுவும் அவர் யார் என்பதை சரியாக அறிவிக்கிற காரியம். அவர் மேல விசுவாசத்தை வச்சா உள்ள போகலாம், பரலோகத்துக்கு போகலாம், மரித்தாலும் பிழைக்கலாம் அப்படின்ற காரியம் நமக்கு தெரியும். இது நம்ம நித்திய சுவிசேஷம், இது வேற ஏதாவது சுவிசேஷமா? என்ன சொல்றான் நித்திய சுவிசேஷம்னு தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். நித்திய சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, பூமியிலே அவரையே தொழுது கொள்ளுங்கள் என்கிற செய்தி ஒன்று பார்த்தோம். பரலோகத்தில் யாரை தொழுது கொள்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார். ஓகே, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரை தொழுது கொள்கிறார். சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு? தேவன். அந்த தேவன் யாரு? அந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியே அப்படின்னு சொன்னா சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். சதா காலம் உயிரோடு இருக்கிறவர்னா சாவாமை உள்ள ஒரே தேவன். சாவாமை உள்ள ஒரே தேவன்னா இயேசு கிறிஸ்து. நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. சாவாமை உள்ள ஒரே தேவன் பிதா, ஒரு தடவை செத்து மரித்து பிழைத்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. இப்படிலாம் யோசித்துறாதீங்க. அது பாத்தீங்கன்னா பயங்கர பொல்லாத விக்கிரக ஆராதனையா அது மாறிவிடும். ஆனபடினால நித்திய சுவிசேஷம் என்று சொன்னால், இந்த பூமியிலும் பரலோகத்திலே ஆராதிக்கப்படுகிற அவரையே இந்த பூமியிலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதுதான் பாத்தீங்கன்னா இந்த பூமியில கொடுக்கப்பட்டதான நித்திய சுவிசேஷம். பாருங்க, 7வது வருஷம் மிகுந்த சத்தமிட்டு அவன் சொல்றான். நித்திய சுவிசேஷமா மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஒரு கேள்வி வரலாம், அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறது தானே சுவிசேஷம் கற்றுக் கொடுக்கிற காரியம். அவரை தொழுது கொண்டால் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? தோணலையா? சுவிசேஷத்தில் என்ன சொல்றாங்க நமக்கு? இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிவித்து அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் அப்படின்னு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா நித்திய சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல யார் தொழுது கொள்ளப்படுகிறாரோ அந்த தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கிற காலம் வந்தது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான அவரையே நீங்கள் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்க அப்படின்னா அவரை மட்டுமே நீங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தோணவில்லையா இது எப்படிங்க? விசுவாசத்துக்கும் தொழுது கொள்றதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ரோமர்ல அப்போஸ்தலர்ல நான் வேணா கொடுக்குறேன், அப்ப நீங்க வாசித்துக்கோங்க. அப்போஸ்தலர் 2:21, அப்போஸ்தலர் 22:16, ரோமர் 10:13 இந்த பகுதிகளெல்லாம் ஒரு காரியத்தை வாசிப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அது எப்படி? கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஏன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரோமன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யாரா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை, அதாவது தன்னை சிருஷ்டித்த தெய்வத்தை அறிந்து
அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது என்ன அர்த்தம்னா, விசுவாசிக்காம அவரை என்ன பண்ண முடியாது, தொழுது கொள்ள முடியாது. அப்ப பரலோகத்திலே தொழுது கொள்ளப்படுகிறதான ஒரு தெய்வம் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த தெய்வம் இந்த பூமியிலும் தொழுது கொள்ளப்பட்டால் அப்படிப்பட்ட மனுஷன் எங்க போலாம்? பரலோகத்துக்கு போய் நான் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வேன்? நோ. இந்த பூமியிலே தொழுது கொள்ளப்படுகிறவன் தான் என்ன பண்ணுவான்? விசுவாசிக்கிறான் என்று அர்த்தம். அவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று அர்த்தம். அவன் தான் பரலோகத்துக்கு போவான். நீ ஏமாந்து விடாத என்று சொல்லி பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. அதற்கு பெயர் நித்திய சுவிசேஷம் என்று அறிவிக்கப்பட்டது. அது என்னன்னா, பரலோக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்து, அவரையே வானத்தையும் பூமி உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சுவிசேஷம். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல பாருங்க, நமக்கு என்ன கேள்வி எழும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? கிறிஸ்தவ சபைகளுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் புரிகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு வந்து பார்க்குறோம்ல, கிறிஸ்தவ சபைகளுக்கு என்னென்னலாம் பேர் இருக்கு, சுவிசேஷத்தை வைத்து என்னென்னலாம் பேர் இருக்கு. ஃபுல் காஸ்பல் சர்ச்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூரண சுவிசேஷ சபை. எதுக்கு? அவர்கள் நம்புகிறார்கள் மற்ற சபைகளிலே சுவிசேஷத்தை முழுவதுமாக கை கொள்ளவில்லை அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள், அல்லது பூரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள். ஆனபடினாலே தங்களை பூரண சுவிசேஷ சபை என்று அவர்கள் அறிவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நித்திய சுவிசேஷம்னா என்ன? பரலோகத்திலே தொழுது கொள்ளுகிறவர் இங்கே பூமியிலும் பார்த்தீங்கன்னா தொழுது கொள்ளப்பட வேண்டும். அப்படி தொழுது கொள்ளப்படுகிறவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்பது பரலோகத்திலிருந்து வந்ததான செய்தியாய் காணப்பட்டது. இது சபைகளுக்கு புரியுதா? கிறிஸ்தவர் அனைவருக்கும் நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? 8வது வசனத்துல ஒரு வார்த்தையை அவன் சொல்றான். நான் வரிசையாக தான் உங்களுக்கு வாசித்தேன். 14ஆம் அதிகாரத்தில் 6 வாசித்தேன், 7 வாசித்தேன். நித்திய சுவிசேஷம்னா என்னன்னு சொன்னேன். 8வது வசனம் பாருங்க. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று சொன்னான். அப்ப எல்லா சபைகளிலும் எல்லா கிறிஸ்தவர்களும் வேதத்தை வந்து வைத்திருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்திலே தொழுது கொள்ளப்படுகிறதான சிருஷ்டிகராகிய இயேசு கிறிஸ்துவையே பூமியிலும் தொழுது கொள்ளுகிறார்களா அப்படின்னு கேட்டா, தொழுது கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேணாம். என்ன சொல்றான் அப்படின்னா, பாபிலோன் நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தன உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குறிக்க கொடுத்தாளே. உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பாபிலோன் நகரம் வந்து எப்போ விழுந்துச்சு? பாபிலோன் நகரம் இதெல்லாம் எழுதப்படும் போதே அதெல்லாம் பாபிலோன் நகரம்லாம் விழுந்துருச்சு. ஏன்னா பாபிலோன் ராஜ்யம் விழுந்த பிறகுதான் மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்தது. அதற்கு பின்பு கிரேக்க ராஜ்யம் வந்தது. அதற்கு பின்பு ரோம ராஜ்யம் வந்தது. ரோம ராஜ்யத்துல தான் வந்து யாரு இந்த யோவானை பத்மு தீவில் வச்சிருக்காங்க. அப்பதான் அவர் என்ன பண்றாரு? இந்த தரிசனங்களை கண்டு எழுதுகிறார். 4 ராஜ்யங்கள் கடந்து போய் விட்டது. இப்ப வந்து பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்று சொல்லுகிறதான அர்த்தம் அந்த நகரம் விழுந்தது என்பதை குறிக்கவில்லை. அது வந்து ஞான அர்த்தமாக வேறொரு காரியத்தை அது குறிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த நித்திய சுவிசேஷம் என்பது நம்மளை உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு. வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார். அவருக்கு பெயர் வந்து கர்த்தர். அவருக்கு பெயர் இந்த பூமியில வந்தபோது அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. அப்ப இவரை வந்து ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு, இவரை இரட்சகராக ஏற்பதை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வெவ்வேறு பெயர்களிலே வணங்குகிறதான காரியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மிக்ஸ்டு மது ஊற்றி கொடுக்கப்பட்டு போதை வந்தா எப்படி இருக்குமோ அதற்கு சமமாக அது பார்க்கப்படுகிறது. பாபிலோன் மகா நகரம் என்பது அது வேசிக்கு ஒப்பிடப்பட்டு அவளிடத்திலிருந்து இந்த காரியம் வந்தது என்று சொல்லும்போது, தவறான ஒரு உபதேசம் ஒரு இடத்துல இருந்து, ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சகல ஜனங்களுக்கும் அது போனது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்றாரு? நித்திய சுவிசேஷத்தை குறித்து சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக சொன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் வரும் அல்லவா, அப்பொழுது பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு முடிவு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வானத்தையும் பூமியையும் நம்மையும் உண்டாக்கினதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசித்த போது அவர் நம்மளை ஒரு விசை படைத்தார் அல்லவா, ஒரு விசை நம்மளை சிருஷ்டித்தார். ஆனபடினால்தான் அவர் என்ன சொல்றோம், நம்ம சிருஷ்டித்தபடினாலே தெய்வத்தை என்ன சொல்றீங்க நீங்க?
சிருஷ்டிகர். இன்னொரு பேரு பிதா. சிருஷ்டித்தபடினாலே அவரை சிருஷ்டிகர் என்று சொல்லுகிறோம், உண்டாக்கினவர் என்று சொல்லுகிறோம், அவரை நம்முடைய ஒரே பிதா என்று சொல்லுவோம். ஒரு விசை நாம படைக்கப்பட்டோம், மறுபடினால இங்க அமர்ந்து இருக்கிறோம். அப்ப இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு நாள் விசுவாசித்தோம். ஏன் விசுவாசித்தோம்? படைத்த தெய்வத்தை மறந்து அவரை விட்டு தூரமாய் விலகி இருந்த போது, அதாவது பாவத்திற்கு உட்பட்டு இருந்த போது, மனுக்குலம் அப்படி காணப்பட்ட போது, மனுக்குலத்திலே காணப்பட்டதான யாரெல்லாம் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இவர்தான் என்று அறிந்து விசுவாசத்தை வைக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, ஒரு விசை கூட நம்மளை புதிதாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒரு விசை சிருஷ்டித்தார், ஒன் டைம் நம்மளை கிரியேட் பண்ணாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் விழுந்து போன போது அவர் நம்மிடத்திலே வார்த்தையை அனுப்பினார், சுவிசேஷங்களை அனுப்பினார். நாம் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து சத்தியத்தை அறிந்து கொண்ட விசுவாசித்த போது வேதம் சொல்லுகிறது, நம்மை திரும்பவும் ஒரு விசை கூட, ஒன் மோர் டைம் அவர் என்ன பண்ணார்? நம்மளை சிருஷ்டித்தார், புது சிருஷ்டி ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. புது சிருஷ்டினா உள்ளே காணப்படுகிற காரியம். நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறதான இந்த சரீரமானது, இந்த கூடாரமானது, பாடியானது ஒரு நாள் இந்த பூமியில நீங்கள் மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் போது இப்படி இருக்காது. திரும்பவும் எப்படிதான் எழுந்திருக்கும்? கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு ஒப்பான ஒரு சரீரத்துல அது அழிவில்லாததாக எழுந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப புது சிருஷ்டி என்பது உள்ள புதுசா இருக்கா? போனகைன் அப்புறம் எப்படி சொல்றோம்? மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு எப்படி சொல்றோம்? புத்திர சுவிகாரத்தை அடைந்திருக்கிறோம் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் புது சிருஷ்டியாக்கப்பட்டோம். வேத வாக்கியங்கள் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:17, கலாத்தியர் 6:15, எபேசியர் 2:10, 15ஆம் வசனம், எபேசியர் 4:24, இத்தனையிலும் புது சிருஷ்டியை குறித்து, புதிதாக நாம் பிறந்திருக்கிறதை குறித்து, ஒரு விசை கூட திரும்பவும் ஆண்டவர் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றினதை குறித்து வேதம் பேசுகிறது. அப்ப நம்மை மாத்திரம் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவன் புது சிருஷ்டியாக மாற்றி உயிரோடு நம்ம எழுந்திருக்கும் போது எங்க கொண்டு போய் வைக்க போறாரு? இந்த வானத்தையும் பூமியுமே திரும்பவும் என்ன பண்ண போறாராம்? இந்த வானத்தையும் பூமியையும் அழித்து புதிய வானத்தையும் பூமியும் உண்டாக்குவார். பிரவேசிக்க ஆசையா இருக்கா இல்லையா? இதுதான் செய்தி. என்ன இது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை குறித்து எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் அவரை விசுவாசித்த போது ஒரு விசை கூட நம்மை மறுபடியும் புது சிருஷ்டியாய் மாற்றின தேவன் இந்த இந்த உலகத்துல பழைய வானத்துல கொண்டு போய் அவர் வைக்கல. வேதம் சொல்லுகிறது, அவர் புதிய வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கி அதில் தான் வைப்பாரு. தீர்க்க தரிசனமாக ஏசாயா 65:17 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனமாக, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியம். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. ஒருவேளை நமக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து ரொம்ப யோசிச்சோன்னா தோணும், இவ்வளவு இதெல்லாம் இப்படி சுகமான வாழ்க்கையை வாழ்கிறோம், இவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் என்ன ஆகும்? அங்க இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவலையா இருக்காது அப்படிலாம் யோசிப்போம். வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. நீ புதிய மனுஷனா அங்க காணப்பட போற, முந்தினதை நினைக்க மாட்ட. அது மனதிலே தோன்றினால் தானே கவலை உண்டாகும், மனதிலே தோன்றுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியம். அடுத்து ஒருத்தன் தரிசனமாக பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை பார்த்து எழுதினா அதுதான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். உருவாயிடுச்சா? அப்படி அல்ல. என்ன தரிசனத்துல பார்க்கிறார், ஆண்டவர் காமிக்கிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, புது சிருஷ்டியாக விசுவாசிக்கிறவர்களெல்லாம் மாற்றுகிறார். நமக்கு அடாப்ஷனை தருகிறார், புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அப்படி சொல்லும்போது அவர் இந்த நாம் வாழ்கிற பார்க்கிற இந்த வானத்தையும் பூமியையும் கூட என்ன பண்ண போறாராம்? அழித்து புதிதாக உருவாக்கி அதிலே வைக்க போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இந்த பக்தனை போல 121 சங்கீதத்தை எழுதின இந்த தேவனுடைய மனுஷனை போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஒத்தாசைகளின் ஆதாரம்,
எழுதினவர் இயேசு கிறிஸ்துவ தான் விசுவாசிச்சாரா? அவருக்கு என்னதான் தெரியும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் கர்த்தர் என்று தெரியும். யூ ஆர் ப்ரிவிலேஜ்ட், வி ஆர் ப்ரிவிலேஜ். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் கர்த்தர் என்பது மாத்திரமல்ல, அந்த கர்த்தர் நம்மளை ரட்சிக்க அந்த பரலோகத்தின் தேவன், அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஆனபடினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லலாம். ஆனால் நாம என்ன, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து, எப்படி அறிந்து அப்படின்னா, அவர் நமக்காக கர்த்தர் வந்தார் என்பதை விசுவாசிக்கிறபடினாலே நம்ம பார்த்தீங்கன்னா அவருடைய நாமம் இயேசுக்கு. அதனால தான் இப்படி நான் போட்டிருக்கேன், இந்த பக்தனை போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஒத்தாசைகளின் ஆதாரம் என்று விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து அவரையே அறிக்கை செய்வீர்களானால். ஏன்னா அந்த மனுஷன் அப்படிதான் அறிக்கை போடுறார் 2வது வசனத்துல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பது நம்பிக்கை, விசுவாசத்தின் வார்த்தை மாத்திரமல்ல, காத்திருக்கிறதான காரியம். அவரிடத்திலே எனக்கு ஒத்தாசை வரும், என்னை அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையா இது காணப்படுது. அப்படி நீங்களும் செய்வீர்களானால் நான் இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 124:8 வாசிக்கிறோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எழுதுனதான மனுஷன் தாவீதா இருந்தா அவனுக்கு என்னதான் தெரியும்? தேவனுடைய நாமம் கர்த்தர் என்பது வரைக்கும் தான் தெரியும், அவ்வளவுதானே? ஆமா, அதான் அல்லேலூயா அப்படின்னா அந்த தேவனுக்கு, கர்த்தராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், யாவேக்கு மகிமை உண்டாகட்டும், யாவேக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும்னா இந்த கர்த்தருடைய நாமம் என்னதென்று நமக்கு தெரியும் அல்லவா? சங்கீதம் 115:15 வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 134:3 வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துவோமா? ஒப்பு கொடுப்போமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், மேக்கர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் யார் என்று சொன்னால் அந்த தேவன் கர்த்தர். கர்த்தர் யார் என்று சொன்னால் இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்க வந்ததான இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவை இந்த அருமையான வேலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் தந்தீங்க. ஒரு பக்தன் உம்மை அறிந்து உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்து அவன் கர்த்தாவை காணப்பட்ட போது அவனுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் தந்தீங்கப்பா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்றும், உன்னை காக்கிறதான தேவன் உறங்குகிறவர் அல்ல, அவர் தூங்குகிறவர் அல்ல என்று சொல்லியும், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியும், உன்னுடைய ஆத்மா காக்கப்படும் என்று சொல்லியும், எல்லா தீமைக்கும் அவர் உன்னை விலைக்கு காப்பார் என்று சொல்லியும், ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே, நீர் வாக்கு தத்தங்களை பண்ணீங்க, உன்னுடைய போக்கும் வரத்தும் காக்கப்படும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்களை இந்த நேரத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதையும், பரலோகத்திலே தொழுது கொள்ளப்படுகிறவர் அவர் என்பதையும், இந்த பூமியிலே வாழும்பொழுதே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டியவரும் அவர்தான் என்பதையும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே பேதுரு சொல்லுகிறபடியே, ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிறவரை உங்கள் பிதாவாக தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி, இந்த பூமியிலே சபையிலே யார் தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மிக தெளிவாய் கர்த்தாவே அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த வண்ணமே இந்த நாளிலே நாங்கள் உம்மை அறிந்து உம்மை விசுவாசித்து ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆமாப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே என்னென்ன காரியங்களிலே குறைபட்டு இருக்கிறோம், தாழ்ச்சி அடைந்திருக்கிறோம், கட்டப்பட்டு இருக்கிறோம், சிறைப்பட்டு இருக்கிறோம் என்பதையெல்லாம் உம்முடைய கண்கள் பார்க்கிறதல்லவா? உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், ஆரோக்கியமாக்கும், குணப்படுத்தும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உடைய வார்த்தையின்படியே ஒன்றும் கர்த்தாவை சேதப்படுத்தாதபடி வேலையடைப்பீராக. பிள்ளைகளுடைய போக்கும் வரத்தும் காக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளுடைய கால்கள் இடராதபடிக்கு ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்பி காத்துக் கொள்வீராக. ஆம் கர்த்தாவே, நோக்கி பார்க்கிறவர்களுக்கு வலது பக்கத்திலே அவர் நிழலாய் காணப்பட்டு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறீர், தூக்கி விடுகிறவராய் காணப்படுகிறீர், கரம் பிடித்து நடத்துகிறவராய் காணப்படுகிறீர், எங்களை கரத்திலே ஏந்துகிறவராய், தாங்குகிறவராய், தப்பு வைக்கிறவராய்
நரை வயது மட்டும் ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுள்ள மட்டும் ஆண்டவரே, நீர் அப்படியா எங்களை தாங்குகிறவராய் காக்கிறவராய் காணப்படுறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்த்தி உடைய கரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு சபையை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.